கோச்சடையன் படம் பார்த்திருக்கியா? பாத்துருக்கேன். ஃபிளாப்ல என்ன படம்? ஃபிளாப்னா எல்லாமே ஃபிளாப்பா? படம் மட்டும் ரியலா எடுத்துட்டா பாகுபலினா லெஃப்ட்ல போயிருக்கும், அப்படியா? பொன்னியின் செல்வன் ரைட்ல போயிருக்கும். அப்படி ஒரு கதை. அது முக்கியமா ஏஆர் ரஹ்மான் ஒவ்வொரு சாங்ஸும் சரி அந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். பட் அது ஏன் அந்த நேரத்துல வந்த ஒரு அரசியல் சூழ்நிலை அந்த பாட்டுலாம் ஜெயா டிவி தவிர வேற எந்த டிவியும் ஒளிபரப்புறது அந்த பாட்டு எதுவுமே பெருசா ஃபேமஸ் ஆகுது. ஒன்லி ஜெயா டிவி வந்து எக்ஸ்க்ளூசிவா பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த பாட்டுலாம் போடாமே சாமத ப்ரொடக்ஷன் இதுல அவங்க வந்து சேட்டலைட்டிஸ் வாங்கி வச்சிருந்தாங்க அந்த நேரத்துல. ஸோ அந்த நேரத்துல ரேடியோல வராது, எதுலையுமே வராது. ஆனா அதுல ஒரு இதயம் அப்படின்னு ஒரு பாட்டு போவாங்க. ஏஆர் ரஹ்மானோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த இதயம் வந்து ஸ்லோவா ஆரம்பிக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு காம்போஷன் இது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஸ்ரீனிவாசன் குரல்ல வந்து ஒரு இதோ வருது. செந்தமிழ் பிரியும் சங்கம், செங்கோக பிரியும் அலைகள், நீ பிரியும் காற்று, நீ பிரியும் சிற்பம். நீ கேட்டு பாரு கண்டிப்பா. உன்னோட ஃபேவரட் அது ஹார்ட் வச்சு ஃபேவரட் வீடியோஸ் பாட்டி கேட்டாங்க. என் பேர் நவீன் இல்லை. நான் கேட்கறேன், நீங்களும் கேட்டு பாருங்க. நீங்களும் கேட்டு பாருங்க.